உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதை வாங்குறதா இதை விடுறதான்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே நிறைவா இருக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து கருமாரியம்மன் மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த மாதிரி எனக்கு நளினியை பார்த்தா அந்த மாதிரி தோணும். அம்மா வந்து நீ வா, நீ எங்கேயோ தேடின்னு இருக்கிற, வராகியை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு, நான் இங்கே தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு என்னை இங்கே வர வச்சாங்க. பிறகு தான் நான் யோசிச்சேன். நீங்க ஏதாவது அம்மன் கேரக்டர் பண்ணிருக்கீங்களாமா? அம்மனுக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணியிருக்கேன். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன். விளக்கு கடையில் 6வது வருடம் விளக்கு கண்காட்சி ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அம்மா தான் குத்துவிளக்கு ஏற்றி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு வணக்கம், நன்றி. ராஜலட்சுமிக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இது. மாலா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். மாலாம்மா சொன்னதுமே எனக்கு விளக்கு கடைன்னொன்னே எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஃபிசியோ, அவங்க சொன்னதை டக்கு ஞாபகம், அந்த விளக்கு கடைக்கு போகிறோம் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே இந்த விளக்கு கடைக்கு வரணும்னு இருந்தேன். அது அம்பாள் நம்மளை வரவேற்றிருக்காங்க உங்கள் மூலியமாக, மாலாம்மா மூலியமாக. அதுக்காக நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். சந்தோஷமா எனக்கு. ஏன்னா இதுக்கு போன வருடம் கேஆர் விஜயம்மாவும் நளினிமாவும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வருடம் தேவா சார் தான் ஆரம்பிச்சு வச்சார். இப்படி இது 6வது வருஷம். எனக்கு ஒரு நல்ல, அதாவது வயதாலும் சரி அனுபவத்தாலும் சரி ஒரு முதிர்ந்தவர்கள் தான் வேணும். ஏன்னா இந்த இடம் அம்மா இருக்கிற இடம், அவ இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ சடனா நாங்கள் மாலதி அக்காட்ட பேசும்போது, நான் வேணா வடிவக்கரசி மாட்ட கேட்கவா அப்படின்னு கேட்ட உடனே, அக்கா தயவு செஞ்சு கேளுங்கக்கான்னு அந்த ஒரு செகண்டு நீங்களும் அதை வர்றேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். அதுவும் மறுநாள் சொன்னீங்க, மழை இல்லை, எனக்கு ஷூட் கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் வர்றேன்டா, அல்லது நான் பிஸியாக தான் இருக்கேன்னு. நீங்கள் எனக்கு எங்கள் அம்மா தான் உங்களை வர வச்சு கொடுத்தான்றதுல நான் 100% நம்புகிறேம்மா. மெயினாக என்னென்னா, மாலாம்மா அவங்களுடைய தொழில் அதோட சரி, அதை தாண்டி யாருக்கிட்டையும் போய் நீங்கள் இதுக்கு போகிறீங்களா அதுக்கு போகிறீங்களா கேட்கக்கூடிய கேரக்டரே கிடையாது. அவங்க மேடையில் பாடும் போது கூட அந்த ஒரு அழகு, அந்த இதோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்மளை ஒரு விஷயத்துக்கு கேட்குறாங்கன்னா அது எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம போயிடணுங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கானதே எனக்கு மாலாம்மா கேட்குறாங்க அப்படின்னா எப்படியாவது போகணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து விளக்கு கடை. நம்ம ஏற்கனவே எனக்கு பரிச்சயமான இந்த பேர், இந்த கடைக்கு போகணுன்னு என் மனசுக்குள்ளே இருந்தது. ரெண்டுமே சிங்க் ஆன உடனே எப்படியாவது இந்த ஷூட்டிங்காரங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பணும்னு அதுக்காக நான் டைம் கேட்டிருந்தேன். கேட்டுட்டு, ஏன்னா அவங்களுடைய டேட் அது, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம போவோம். கண்டிப்பாக நீங்கள் நம்புகிற அந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு, அதை தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள், இது எல்லாருடைய ஆன்மீக நிலையும் இப்படித்தான் இருக்கும். ஏதோ ஒன்று பிடிச்சி தான் நம்ம அடுத்து வருவோம். நீங்கள் இன்னைக்கு சொன்ன இந்த நிலை வரும்போது உண்மையிலே நம்ம நினைக்கிற அத்தனையும் நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த நிலைக்கு தான் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்னு நானுமே ஆசைப்படுறேன். எல்லாருமே அந்த நிலைக்கு வந்துடணும். அதுதான். ஏன்னா உருவங்கள் இதெல்லாம் தாண்டி கண்ணை மூடினாலே எனக்கு போதும், நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அது 100க்கு 100 வார்த்தை. இன்னைக்கு ஏன் நான் உங்கள்கிட்டலாம் பேசணும்னு நினச்சேன்னா, இன்னைக்கு நான் ஒரு பெண்ணாக இருந்து வெளில வரும்போது இந்த குடும்பம், இந்த தொழில், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற அந்த ஒரு சிரமத்தை நான் பார்க்குறேன். அப்போ இவங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சா அதை பிடிச்சி என்னோட வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்குமா, என்னைய மாதிரி போராடிட்டு இருக்கக்கூடிய
பெண்களுக்கு அது உபயோகமா இருக்குமான்றதுக்காக தான் இந்த பேட்டி கூட. ஸோ எனக்கு அப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் என் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன், என்னை ஒருத்தரும் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது, அதுக்கப்புறம் நான் என் மேக்கப் பையை எடுப்பேன்னு. நான் பெரிய நடிகை, நான் வந்தால் எல்லாம் வந்து சகலமும் வந்து நான் வீட்டுக்குள்ளேயும் அப்படி இருப்பேன்னு ஜம்பம் காட்டும் போது தான் அந்த வீடு இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த எளிமையை உங்ககிட்ட பார்க்குறேன். ஆனால் நான் ரொம்பவே வந்து உங்களை பார்த்தா கேட்கணும் அப்படின்னு நினச்சது வந்து, எனக்கு நீங்கள் அப்படின்னாலே வந்து அந்த முதல் மரியாதை படம் தான். ஏன்னா எங்களுக்கு இப்போ 45 வயசு ஆகுது, நாங்கள் எல்லாம் பேசும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் ஜோக்காக சொல்லும்போது வந்து உங்களோட அந்த கேரக்டர், அதை நீங்கள் நடித்த அந்த அனுபவம் எனக்கு, ஏன்னா நான் ரசித்த ஒரு விஷயத்த நான் ரசித்த அந்த நபர்கிட்டயே பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் அதை பற்றி கேட்காம என்னால் இருக்க முடியல. ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுமா? அது என்னன்னா, அது வரலுமே நான் வந்து கிளிசரின் போட்டு அழுதுகிட்டே நிற்கிற ஒரு மருமகளாக இருப்பேன். எல்லா படத்துலேயும் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் கொடுமை பண்ணுறவங்க வந்து சுகுமாரி அம்மாவாக இருப்பாங்க, கொடுமையை அனுபவிக்கிறவன் நானாக இருப்பேன். இது ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா வந்து, நீங்கள் முன்னே தான் வந்து சிவாஜி சாருக்கு பேரா போடுறோன்னு ரொம்ப சந்தோஷம். சிவாஜி அப்பாவுக்கு மனைவியாக நம்ம நடிக்கிறோமானோன்னு நமக்கு மனசில் என்னென்னா கேஆர் விஜயம்மா மாதிரி. கேஆர் விஜயம்மா, எனக்கு கேஆர் விஜயம்மா விஜயகுமாரி அம்மானா ரொம்ப பிடிக்கும். விஜயகுமாரி அத்தையெல்லாம் சோகமாக நடிக்கணும்னா விஜயகுமாரி அத்தை படங்களாக பார்த்துக்குவேன். ஏன்னா எனக்கு இன்ஸ்பிரேஷனே அங்கேருந்தான். அதே மாதிரி கேஆர் விஜயம்மானா ரொம்ப இஷ்டம் எனக்கு. ஆஹா, நம்ம விஜயம்மா மாதிரி நடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மூக்குத்தி குத்துனவ 2 மூக்குத்தி குத்தி 2 பக்கம் சுஜாதாம்மா மாதிரி மூக்குத்தியெல்லாம் போட்டுன்னு போனோன்னு இப்படி கற்பனையில் போய் இறங்கினா, அங்கே வந்து அப்பச்சி கோணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான் அடுப்பு உதிர குழல்ல அப்படின்னு ராகணும் இப்படிலாம் பேசணும். இது யார் பேசுகிறா இந்த டைலாக்னு? நீ தான்னாங்க. எனக்கு அவ்வளோதான் அழுகியே வந்துடுச்சு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் போகிறேன், நான் டைரக்டர்கிட்ட சொல்லவே இல்லை, நான் கேட்கவே இல்லை இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணுவேன், எனக்கு வரவே வராது, நான் நடிக்கவே மாட்டேன், நான் போகிறேன்றேன். அப்போ சிவாஜி அப்பா வந்து செட்டில் உட்காந்துருக்காருன்றாங்க. இது வந்து மைசூரில் நடக்குது. எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ சொல்லிக்கிங்க அவங்க, நீங்கள் சிவாஜி அப்பாட்ட நான் கிளம்புறேன். அப்புறம் சித்ரா லக்ஷ்மணன்லாம் இன்னும் பேசாமல் இரு, என்ன நினச்சிட்ருக்கோம், உன்னென்ன போட்டாச்சு, இதுக்கப்புறம் போ. அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து கடைசி வரல எங்கள் டைரக்டர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. சண்டை. என்னை வந்து இந்த மாதிரி வில்லி ஆக்கிட்டாங்களே அப்படி இந்த கூடை வந்து டம்முன்னு வைக்கிறதுன்னா அவரை அடிக்காத குறை நான். அப்பவே வில்லி ஆயிட்டீங்க நீங்க. அந்த கோபம் நான் தான் சொன்னேன் தெரியுங்களா, நம்ம எல்லாருக்குள்ளருமே அந்த கோபம் மாத்திரம் எல்லாமே இருக்கு. எது அந்தந்த நேரத்தில் அக்ரிவேட் ஆகுதோ அது வந்துடுது நமக்குள்ளார. அந்த கோபத்திலேயே நடித்த படம் அந்த படம். ஒரு சீன் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி அந்த காஃபி அந்த சாப்பாடு போடும் போது மூக்கு சிந்துன்னா எங்கள் டைரக்டர் நடித்து காட்டுறது, இந்த ஆள் என்ன இப்படி கருமம் பிடிச்ச மாதிரி பண்ணுறாரு, மூக்குச்செடி சிந்திட்டு அப்படியே புடவையில் தொடச்சிட்டு சாத்தள்ளி போடுறாருன்னு நான் அவரை பார்த்து சொல்கிறேன். அவர் இதே மாதிரி வந்து நடி அப்படிங்கிறாரு. கோபம் எனக்கு அவர் மேலே. அப்படியே ஆத்திரத்துலேயே பண்ணுற எல்லாத்தையும். அந்த இவ்வளோ பெரிய பாத்திரம் நிறைய காஃபி போட்டுன்னு வந்துட்டாங்க, நெஜா காஃபி. குடிக்கிறேன் கட் பண்ணுவேன்னா கட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அது லாஸ்ட்டு முடிச்சிடும் வச்ச உடனே ஓகேன்னு ஒன்று லோடன்னு வாந்தி. எவ்வளோ காஃபி குடிக்க முடியும்? அந்த மாதிரி கோவத்திலேயே நடித்த படம் முதல் மரியாதை. எனக்காக ஒரே ஒரு டைலாக், அதில் ஏதாவது ஒரு டைலாக். என்ன டைலாக் சொல்கிறது? எதுனாலும் அவர் சிவாஜி கணேசன் ஐயா வரும்போது வந்து நீங்கள் வந்து ஜாடையாக பேசுகிற மாதிரி ஒரு டைலாக். எப்படி அவ பொன்னாத்தா சவர் தான் மல்மலுக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னா வாங்கடி வந்து பாருங்கடி அந்த சந்தில் இது வரும்போது சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையன் வந்து இப்போ இந்த புல்லாங்குழல் வச்சுருப்பேன், ஏண்டா அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான் அடுப்பு ஊதுற குழல்ல, அப்படி என்னடா ராகம் அது. இதுதான் எனக்கு முதல் மரியாதையில் ஞாபகமாக இருக்கிறது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம நந்தினிகிட்ட பேசும்போதாக இருக்கட்டும், இது எல்லாமே சொல்லிட்டீங்க. நீங்களும் ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்த இந்த விளக்கு கடை உள்ளே வந்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்ததுமா? ஒரு பிரம்மாண்டம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தான் வராகி அம்மன் பார்க்குறதுக்கு நான் இங்கேருந்து
அரக்கோணம் போற வழியில வராகியம்மன் கோவில் சின்னதா இருக்கும் கோவில். பல்லூர். அங்க போவேன். ம், ம், நான் வந்து வராகியம்மனை பத்தி படிக்கிறது தான். ம். படிச்சதுக்கப்புறம் நான் தேடும் போது எனக்கு சொன்ன கோவில் அங்க போயிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க சைதாப்பேட்டை கோர்ட்டு பக்கத்துல வராகியம்மன் இருக்கு. சமீபமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆயில்யன் நட்சத்திரத்தை என்னோட நட்சத்திரம் அது கிடையாது. ஆனா ஆயில்யன் நட்சத்திரம் வரும்போது வராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். நம்ம தேடின்னு நம்ம வந்து சைதாப்பேட்டைக்கு போனோம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்த உடனே அம்பாள் அப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா நம்ம கடையை சுற்றி பார்க்கலான்னா உடம்பெல்லாம் சிலுக்குது. எனக்கு என்ன பயம், உடம்பு சிலுத்துக்கிறது எங்கன்னா மயக்காட்சி விழுந்துட போகிறோன்னு ஒரு ஃபீல். பட் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு நடக்கும் போதெல்லாம் அப்படி குரு 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 குருங்குது. வேற ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ளார வருது. ஆக்சுவலாக விளக்கு கடை, அதாவது கடைன்னு வச்சுருக்கலாம் நீங்கள். அதில் விளக்கு கடைனா வெறும் விளக்கு மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காதுன்னா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அங்கே போனால் அந்த பாத்திரம்லாம் இருக்குது, பஞ்ச பாத்திரம் அது இது எல்லாமே இருக்குது. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த இவங்களாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றாமல் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? விளக்கு அந்த ஜோதி. இப்போ கிறிஸ்டியன்ஸ்னா அந்த கேண்டில் ஏற்றுறாங்க. அந்த கேண்டில் ஏற்றி வைக்கிறதுக்கு கூட ஸ்டாண்ட் நம்ம தான் பண்ணிக்கணும். ஆமாம் இல்லைங்களா? ஸோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம் எது அப்படின்னா ஜோதி. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லும் போது கூட வெறும் ஜோதி தான் கடவுள் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டார். ஸோ எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறது வந்து ஜோதி தான். அந்த ஜோதியை வந்து எல்லா ரூபத்துலேயும் எல்லா விதத்துலேயும் மாடர்னாகவும் இருக்குது, ஆன்டிக்காகவும் இருக்குது. அப்படின்னு ஒன்று இதுக்குள்ளே வந்துட்டு இது இருக்கா இல்லையானுன்ற இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாத அளவுக்கு எல்லா விதத்துலேயும் இருக்குது, எல்லா விதமானத்துலேயும் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. மாடர்னாக இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், பழமையும் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாமே நிறைவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்தவங்க சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகலாம், சும்மா விண்டோ ஷாப்பிங். அந்த விண்டோ ஷாப்பிங்க்கெல்லாம் இங்கே இடமே இல்லை. எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நானே என் வீட்டில் சொல்லிட்டு வரும்போது நான் விளக்கு கடைக்கு போகிறேன்னொடனே என் தங்கச்சி என்ன நினச்சிட்டு அந்த அகல் விளக்கெல்லாம் விற்குமே, அவளுக்கு இந்த விளக்கில் விளக்கேற்ற போகிறேன் அதெல்லாம் அவளுக்கெல்லாம் அவளுக்கு புரியாது. நான் விளக்கு கடைக்கு போகிறேன்னா நான் போகிறது நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி விளக்கு, அப்போனா நம்ம வாசல் ஏற்றத்துக்கு புது விளக்கு வாங்கிட்டு வா, 13ஆம் தேதி தீபம் புது விளக்கு. ஓகே, நான் வந்தது என்னவோ அந்த விளக்கு தான் வாங்கிறதுக்கு தான். அப்படியே பார்க்கும்போதே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நந்தினி கிட்ட சொன்ன மாதிரி நான் தேய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்கணும். யாரோட இதுவும் ஹெல்ப்பும் இல்லைனாலும் சும்மா அப்படி தேய்ச்சமா வச்சமான்னு இருக்கணுன்ற மாதிரி சிம்பிளாக தான் எடுத்தேன். அப்புறம் போன உடனே இந்த பஞ்சலோகத்தில் மோதிரங்கள்லாம் இருக்குது, காப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டட் ஆகிட்டேன். சரி, அதுலேருந்து ஒரு 2 எழுதி வைத்துவங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆமை அது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, சரி நம்மளும் ஒன்றுவாங்க. ஸோ இதை வாங்குறதா இதை விடுறதான்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. நானாக சொல்லி அந்த சிறுன்னு ஏறுது பாருங்க, அதை அடக்கினேன். விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா, நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, சுறுசுறுன்னு போய் மயக்கடிச்சு விழுந்துட்டேன்னா வந்த வேலையே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நானாக சொல்லி அடக்கிக்கிட்டேன். விஷயமா. ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த ஃபீல் வந்து நல்லிமா ஒவ்வொரு தடவை வரும்போதும் உணர்வாங்க. நாங்கள் இங்கே அம்பாளுக்கு நாமம் கொடுக்கறதுக்காக என்ன நிகழ்வாக இருந்தாலும் நல்லிமா இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க வர முடியாத சூழ்நிலை, அதனால வரல, அல்லது அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி. நீங்கள் வர்றீங்கன்றதையும் அவங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அவங்க வர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னொன்னே நல்ல வேலைடா பண்ணு, நான் பொள்ளாச்சிக்கு ஷூட்டுக்கு போகிறேன், முடிச்சுட்டு வந்துட்டு நானும் வந்துடுவேன் அப்படின்னாங்க. ஸோ நல்லிமா வரும்போதும் இங்கே ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது அதுதான், அங்கே அம்மா உயிரோடு இருக்கா, அப்படியே உட்காந்துருக்கா அப்படின்வாங்க. இது நம்ம அம்பாளுக்கு நாம சூட்டுற அன்னைக்கு தான் அவங்க கையில் முளைப்பாரியை கொடுக்கும்போது அவங்களால அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப வந்து ஜென்ரலாக மேக்கப் போட்டு அந்த படத்தில் ஒரு அம்மனை சார்ந்த ஒரு படமாக இருக்கட்டும்,
ஏதோ ஒரு கோவில் சீனாக இருக்கட்டும், அதுலேயே வந்து நளினியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால தான் நான் ஏதாவது ஒரு அதிசயமாக ஒரு அம்மாவை பார்த்தா நான் உடனே நளினிக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா நளினி உன்ன மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னுவேன். உண்மையிலேயே எனக்கு அப்படி தோணும். அம்மனை பார்த்தா அப்படியே நளினி மாதிரியே இருக்காங்களே. இப்போ நான் உங்களை பார்த்து கருமாரி அம்மன் மாதிரி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி எனக்கு நளினியை பார்த்தா அந்த மாதிரி தோணும். இங்கே வந்து அம்பாளை பார்க்கும்போது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அதுவும் நீங்கள் அம்பாளோடைய மாலை கொடுத்தோன்னே எனக்கு சுறுசுறுன்னு ஏறுது. எனக்கு நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், நமக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாது. அது என்னென்னா ஃபுல் பவர் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்த வேலையை பார்க்க முடியாமல் போயிடும். அதை ஏற்றாதீங்க, வேண்டாம், இறக்குங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க, இறக்கிடுங்க, அதெல்லாம் வரக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. எல்லா இடத்துலையும் வராதும்மா. நம்ம ஷூட்டிங் கூட சில கோயிலுங்களுக்கு போகிறோம், அது ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். வாங்க ஆர்த்தி காட்டுற வந்து பாருங்கன்னா, அந்த வரேன் சார் தவிர எந்திரிக்கவே மாட்டேன் நான். எந்திரிச்சு உள்ளே போகணும் அது தோணாது. சில கோயில்களில் தோணவே தோணாது. அங்கே இல்லை அந்த அந்த நம்மளை கூப்பிட வேண்டியவங்க அங்கே இல்லை. அது இருக்குதுன்னா அது கோவிலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே உட்காந்துருக்காங்க. அதனால தான் நான் சேர் கூட போடும்போது அப்படி அவங்களுக்கு முதுகு காட்டி உட்காரக்கூடாதுன்னு இப்படி சைடில் திருப்புங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு முதுகு காட்டக்கூடாது அப்படி தோணுது இல்லை, அம்மா இருக்கிறாங்கன்னு தோணுது இல்லை. அதுதான் இங்கே உள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்குமே வாராகி அம்பாலோட கனெக்ட் இருக்குமா? அதை நீங்க சொல்லும் போது எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனா நீங்க சொல்லும் போது நான் அதை உணர்றேன். இங்க ஒவ்வொருத்தரும் உள்ள வரணும்னாலும் சரி, அது அவளோட உத்தரவு இருக்கணும். அது இருந்தாதான் வந்து பண்ண முடியும். எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லை, அவங்களெல்லாம் தோணலை. அம்மா வந்து நீ வா, நீ எங்கேயோ தேடின்னு இருக்கிற, வராகி பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ வா அப்படின்னு என்னை இங்கே வர வச்சாங்க. பிறகு தான் நான் யோசித்தேன், அம்பாளில் எத்தனை அம்பாள் இருக்காங்க. மீனாட்சி கூட நீ உட்காந்துருக்கலாம், காமாட்சி உட்காந்துருக்கலாம். அவங்கெல்லாம் இல்லாமல் எனக்கு சொன்ன அம்மா மட்டும் ஏன் இங்கே உட்காந்துருக்கணும் இல்லை? அதே மாதிரி கலைக்கெல்லாம் சிறந்த கலைஞர் அவர். அது எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்க என்ன சொன்னீங்க பிறகு எனக்கு அப்படி எடுக்கும் போது என்னப்பா நம்ம இப்படி அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே எடுக்கிறேன். இந்த பாக்கியம் பெரிய பாக்கியம். கோவிலெல்லாம் நம்மளை விட மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக. ஆனால் நான் உட்காந்துருக்கேன் எடு அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. என்னைய கொஞ்சம் பாருமா அப்படின்னு நடராஜர் சொல்கிற மாதிரி ரொம்ப நிறைவாக இருந்தது. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரம் எவ்வளவோ பிஸியாக இருந்தாலும் எங்களை மாதிரியான ஒரு பெண்களை பார்க்கறது இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும். உங்களுடைய வேலைகளை தாண்டி இங்கே வந்த நந்தினியிலிருந்து இங்கே வந்த தோழிகள்லேருந்து உங்களை பார்த்து நாங்கள்லாம் வந்து ரொம்ப பிரமிச்சு பார்த்த உங்களை இன்னைக்கு பக்கத்தில் வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு நீங்களுமே வந்து அனுமதி கொடுத்து, அது மாதிரி பேசும்போது ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது டக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்படி ஃபஸ்ட் டைம் நான் பேசும்போதே நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க, அந்த டிபியில் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ எனக்கு அது வந்து நான் ஐயோ நாங்கள்லாம் ரசித்த ஒரு ஆள் என்னைய ரசிச்சிருச்சுன்னு நான் திரும்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ என்னைய மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. என்னை மாதிரியே இல்லை இருக்கியா நீ அப்படின்னீங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பெரிய இல்லைம்மா, இப்போ எல்லாரும் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இந்த நீட்டமாக அவ்வளோ கை போட்டு நேர்த்தியாக அந்த ப்ளவுஸுங்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி பார்க்குறதே அதிசயமாக இருக்குது எனக்கு. இவ்வளோ நீட்டாக அவ்வளோ அழகாக நம்ம மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு ஒன்று எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் மறைமுகமாலாம் எனக்கு பேசிக்கவே வராது, டக்குன்னு தோணுச்சு சொல்லிடுவோம் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது அம்மன் கேரக்டர் பண்ணியிருக்கீங்களாம்மா? அம்மனுக்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணியிருக்கேன். அதையும் அம்மனே தான் பண்ண வச்சிருக்கேன். ஆமா, இல்லை நான் இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களை நான் வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நினச்சா அது காரணமும் அவங்க தான். நீ வந்து ஒரு சில பிள்ளைங்களை வந்து தடவி கொடுத்தா சரின்னு கேட்கும், அடுத்த வேலையை போய் பார்க்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ள வேலை இவ்வளோதான் போல இருக்குது, நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோதான், இப்படியே ஓட்டிக்கலான்னு ஓட்ட ஆரம்பிக்கும் போது தலையில் ஓங்கி நம்ம வாத்தியார் அடிக்கிற மாதிரி ஒரு பெரம்பு குச்சி எடுத்து எனக்கெல்லாம் முதுகில் ஒரு அறை வாங்கினேன். இப்போ அந்த அறை வாங்கும்போது எனக்கு சுள்ளுன்னுச்சு.
தொழில மட்டும் இல்ல, நம்மளும் வந்து வளர்த்துக்கணும், நம்மளை வளர்த்துக்கணுன்ற வெறிய குடுத்தது அந்த அடி. ஸோ அப்படி எல்லாத்தையுமே வந்து அம்பாள் கொடுக்குறா அப்படின்னு இன்னைக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தது நந்தினி தான். நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து காலைல சொல்லும்போது, ஓ சரி சரி சரி, இந்த விஷயங்கள் இதோட ரிலேட் ஆகுதா, ஓகே. அப்போ நாங்கள் மனிதர்கள் யாருமே வந்து பேசலை, நீ பேசியிருக்க, இனி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ பேசியிருக்க அப்படின்றத நான் வந்து உணர்றேன். அதுவும் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, ஆன்மீகம் உங்களுக்குள்ள. இப்போ திரும்ப நான் முருகரை தேடி போனேன் அப்படின்றது வந்து, முருகரை நீங்கள் தேடி போகலை, உங்களை பார்க்கணுன்னு அவர் வர வச்சிருக்காரு. வச்சு அவ்வளோ அழகா வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சார். அதுதான் அவரை பார்த்தோன்னா அழுகதான் வந்தது. அழற ஐயோ நான் தெரியாமல் உங்களை இவ்வளோ வருஷக்கணக்கில் அவரை வந்து அவர் சின்ன பையன் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவர் அப்பனுக்கெல்லாம் அப்பன் அவர் அப்படிங்கிறத காட்டிட்டார் அவர். உண்மைதான். ஏன்னா சிவன் வேற முருகர் வேற இல்லைன்னுவாங்க. எங்கள் குருஜி பேசும்போதெல்லாம் சொல்லுவார், சிவன் வந்து அந்த லீலை பண்ணார், இந்த லீலை பண்ணாருன்றது வந்து எப்போ முருகர் வந்தாரோ அதோடய நின்றுச்சுன்னு. முருகருக்கு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலையெல்லாம் அவர் பார்த்துட்டு இவர் மெடிடேஷன்ல உட்காந்துட்டாருமா, தியானத்துல இருக்காருமா சுவாமி, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முருகர் தான்மா அப்படிம்பாரு. ஸோ இந்த அதாவது இது வந்து சாதாரண விஷயமா இருந்தா கூட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாம்பன் சுவாமி வந்து தவம் இருந்தப்போ கூட என்ன வந்துச்சான் அப்படின்னா, முதல்ல வந்தது சிவன் தான் வந்தாரு. ஆனா யாரை நோக்கி பாம்பன் சுவாமி தவம் இருக்காருன்னா, முருகரை நோக்கி இருக்கிறாரு. அப்போ பாம்பன் சுவாமி சொல்றாரு, நான் 5 முக சிவனை கூப்பிடல, 6 முக சிவனை கூப்பிட்டேன், நீ போ உன் பிள்ளைய வர சொல்லுன்னு. அப்படி சுவாமிகிட்ட பேசக்கூடிய அதுதான் ஆன்மீகம். நான் வந்து நீ வந்துட்டியா, சரி எனக்கு நீயாவது வந்தியேன்னு இறங்காம, நான் உன்னைய கூப்பிடல உன் பிள்ளைய கூப்பிட்டேன்னு பாருங்க. அப்போ அந்த குடும்பத்தோடையும் அந்த எண்ணங்களோடையும் எவ்வளவு பாம்பன் சுவாமி கனெக்டடா இருந்தா அவ்வளவு உரிமையா கேட்டிருப்பாரு. ஸோ அதை வந்து இன்னைக்கு உங்களோட பேச்சிலையும் அந்த மெச்சூர்டை நான் பார்த்தேம்மா. அவ்வளோ ஒரு மெச்சூர்டு, வயதால் மட்டும் இல்லாமல் அவ்வளோ அழகாக வாழ்வியல்ல ஆன்மீகத்தை எப்படி எடுத்துக்கணுன்றதை நீங்கள் வந்து இதில் நிறைய பேர் இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி எல்லார் பேட்டியுமே பாருங்கள். பார்க்கும்போது நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆன்மீகம்னா இது இல்லை, அடுத்த ஒரு நிலை இருக்குன்னு கடந்து போகிறது நான் கேட்குற அத்தனையும் கொடுக்கும். எல்கேஜிலேயே நிற்கக்கூடாது, விரதம் இருக்கணும், சாமி கும்பிடணும், விளக்கேற்றணும், இதுலேயே இருந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தடுத்து போயிட்டு படிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், பிஹெச்டி வரலாம் போனோன்னா. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணாத, யாருக்கும் கெடுதல் நினைக்காது. ஃபஸ்ட்டு யாருக்கும் கெடுதல் நினைக்காது. உனக்கு அவங்க வந்து உன்னை கொலை பண்ண வந்தவங்களே இருந்தால் போயா வெளியில் போ, நீ இதெல்லாம் இல்லை அப்படி அதோட நிறுத்திக்கோ. அவன் கொலைகாரங்கன்னு அடுத்தவனுக்கு சொல்லாத, அவன் கெட்டவன் நீ மற்றவங்க கிட்ட சொல்லாத. உனக்கு கெட்டவனா இருந்திருக்கலாம், அது மற்றவங்களுக்கு நல்லவனா கூட இருக்கலாம்ல. நீ ஏன் அதை சொல்கிற? அவங்களோட கேரக்டர் நீ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ இல்லை, விட்டுடு. கெடுதல் பண்ணாத, நல்லது செய்யலைனா கூட பரவாயில்லை, கெடுதல் பண்ணாத, அதோட நீ இரு. இதுதான் நான் கற்றுக்கிட்டது. நான் கற்றுக்கிட்டது 66 வயசுலேயும் நமக்கு வந்து இதெல்லாம் தெளிவாகலைன்னா அப்புறம் எந்த வயசில் நான் தெளிவாகிறேன்? உண்மைதான். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நான் கடைசி பயணத்தில் இருக்கேன். நான் லைனில் நிற்கிறேன், எப்போ கூப்பிட்றாரு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நான் கரெக்டாக ஆயிடணும். இதுக்கும் மேலே சந்தர்ப்பங்கள் இல்லை, டைம் இல்லை நமக்கு. அதுக்குள்ளே கரெக்ட் ஆகிட்டே போனால் தான் உண்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிடணும். நீங்கள் பாருங்கள், இந்த வயசில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க நீங்கள். நான் உங்களை பார்த்து மலைச்சி போய் உட்காந்துருக்கேன் பாரு, எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. ஆமாம், இதுக்கு காரணம் வந்து முழுக்க எங்கள் மாமனார் மாமியார் தான்மா. எங்கள் மாமனார் கூடயும் மாமியார் கூடயும் நான் 17 வயசில் கல்யாணம் முடிச்சு வந்து அவங்க கூட தான் பயணப்படுறேன். எங்கே போனாலும் அவர் வந்து பெரிய சொற்பொழிவாளர், நிறையா பேசுவார். போய் உட்காந்து கதை கேட்டு வருவேன் நான். என்ன எங்கள் மாமியார்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம்னா, அவள் மருமக தானே, நம்ம வர்ற வரைக்கும் சமைச்சு வச்சுட்டு இருக்கட்டும்னு வீட்டில் விட்டுட்டு போகாமல் சேர்ந்து சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீயும் வா, பிள்ளைய தூக்கு வா போவோம் அப்படின்னு குழந்தையும் கூப்பிட்டுட்டு, நான் 17 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியார் கூட அத்தனை கோவில் போயிருக்கேன். எல்லாரும் இந்த 45-50 வயசுக்கு மேலே சுற்றுறத நான் 17 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே முடிச்சுட்டேன். எல்லா வழிபாடுக்கும் போயிருக்கேன், எல்லா தேவாரம் திருவாசகம் முற்றுவதெல்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன்.
ஸோ தேவாரம், அந்த 63 நாயன்மார் கதை இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தப்போ எனக்கு ஏன் வந்து நீங்கள் விளக்கடை வச்சுருக்கீங்க, ஏன் வந்து உங்கள் என்ன தோணுதோ அதை ஏன் பேசுகிறீங்கன்னெலாம் கேட்குறாங்க ஒரு சில பேர். ஏன்னா நான் என்றைக்குமே இந்த விளக்கேற்றுனீங்கன்னா இப்படி ஆயிடுவீங்கன்னு நான் என்றைக்குமே ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் மனசில் இருக்குது. சாமி நான் சின்னதாக வச்சுருக்கேன், அதனால் என் சாமிக்கு நான் பிரசாதம் படைக்க வேண்டான்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். நான் அவ்வளோ பெரிய சாமி வச்சுருக்கேன், நான் பானை சோறு ஆக்கி வைக்கணுன்றதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். சாமி சின்னது பெருசுல இல்லை, நீ அது மேலே என்ன நம்பிக்கை வைக்கிறியோ அதில் இருக்குன்னு நினைக்கிறா. அந்த நம்பிக்கை இந்த இந்த இது வழிகள் எல்லாம் வந்து எனக்கு காமிச்சது எங்கள் மாமனார் தான். இன்னைக்கும் வந்து அவர் இன்னைக்கு இருக்காரு, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீட்டிலே இருக்காரு. இன்னைக்கு அழுது உடம்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களை பார்க்க வந்திருப்பாரு. எங்கள் அப்பாலாம் உங்களை கொண்டாடி இருப்பார். நான் இன்னைக்கு உங்கள் கழுத்தில் அந்த டாலர் பார்க்கும்போது என்னையை தாண்டி நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு. எங்கள் அப்பாவோட இழப்பு இப்போ தான் 3 வருஷம் ஆச்சு. அப்பா இறந்து அதுலேருந்து நான் மீண்டு வந்தது 2 வருஷம் ஆச்சு என் கண்ணீர் நிற்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் உங்களோட 66 வயசுலேயும் எவ்வளோ நன்றி உணர்வோட அந்த கழுத்தில் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது இது வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறீங்க. இதை வந்து நானுமே நன்றியோடு பார்க்குறேன். என்றைக்குமே நன்றியோடு இருக்கிறவங்க தோக்கவே மாட்டாங்கம்மா. நீங்கள் அங்கே நம்ம பேசும்போதே நீங்கள் நிறைய சீக்ரெட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி உணர்வு, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கணுன்றது. உடல் சரியில்லையா அதுக்காக நீ அலட்டிக்காத, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து அதுக்காக சாமி நீ இந்த விரதம் இல்லைன்னா அடிக்காதுன்னெலாம் சொல்லும்போது பா இப்படி பேசக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி தான் வேணும். அப்படி ஒரு ஆன்மீகவாதியை தான் இந்த உலகம் வந்து வழிநடத்தணும். நீங்கள்லாம் தான் வழிநடத்தணும். எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நிறையா சேனலுக்கு நீங்கள் பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஏன் அப்படின்னா, ஆன்மீகம்னா இந்த விளக்கேற்றுறேன், இந்த கோவிலுக்கு போனால் என் கஷ்டம் தீரும்னு நம்புகிறாங்கல்ல, அது நம்பி செய்யும்போது நடக்கும். அதையும் செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டா நடந்துருமா அப்படின்னு மனசுக்குள்ள கொஸ்டின் இருந்தால் அது நடக்காது. அது வந்து உங்களோட பேச்சில் நீங்கள் ஆணித்தரமாக பேசுகிறீங்க. அதனால் நிறைய பேருக்கு இந்த தகவலை நீங்களும் கொடுக்கணுமா. இனிமேல் நீங்கள் நிறைய ஆன்மீக சேனலுக்கு பேசணும், மறுக்காமல் பேசணும். அதுதான் என்னுடைய எனக்கு அதுக்கான டைம் வந்து நான் எங்கேயுமே பேசுனதில்லை. நிறைய சேனல் என்னை கேட்டிருக்காங்க, நான் எங்கேயுமே பேசுனதில்லை, போகவே மாட்டேன். சேனலுக்கு போய் பேசுகிறதே என்னால் முடியாத ஒரு விஷயம். அதான் சொல்கிறேனே, எனக்கு முழுக்க முழுக்க வீட்டை தாண்டி தான் மற்றதெல்லாம். தொழிலை தாண்டி தான் வீடு. எனக்கு ஷூட்டிங்குன்ட்டாங்கன்னா ஜுரமாக இருந்தாலும் போயிடுவேன், ஷூட்டிங் போயிடுவேன். மழையாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் வீடு தான். இதை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இதுக்கோ வரேன்னா பெரிய விஷயம், நகர்த்தவே முடியாது. அந்த இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லணும். ஆனால் இது நல்ல பழக்கம். நிறைய விஷயங்கள் நம்ம டைமையும் மீறி நீங்கள் சொன்ன அந்த இதுதான் அக்கா சொன்னபோது சொன்னாங்கல்ல, நம்ம வீட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றுங்க அப்புறமா மரம் நடுங்கன்னாங்க. நம்ம மாலதி அக்கா பேசும்போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கு, என்னைக்கோ ஒருத்தவங்களை பார்த்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையிலே கூட இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம நிறையா பண்ணணுன்றதை தான் இன்றைக்கி அக்காட்ட கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட எப்படி வீட்டில் பொறுப்பாக இருக்கணுன்றதையும் கற்றுக்கிறேன். எவ்வளவு சக்ஸஸாக இருக்கோன்றதை தாண்டி நம்மளுடைய அந்த பர்சனல் லைஃப்லையும் எவ்வளவு சக்ஸஸாக இருக்கும்ன்றது தான் முழுமையான வெற்றி. தூரம் வர்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு சம்பாதிக்கிறோம், போகிறோம் கொள்கிறோம்னா எண்ட் ஆஃப் த டே யாருக்காக? உண்மைதான். அங்கே இருக்கிற 4 ஜீவனுக்காக. அந்த ஜீவன் நினைக்குதோ இல்லையோ அதை பற்றி கவலையே படாத. உன்னோட டியூட்டி அவங்களுக்காகன்னும் போது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நளினி எப்பவுமே சொல்லுவாங்க, எப்போ பாரு வீடுன்னு. எனக்கு சில பேருக்கு சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்கும், நகை வாங்குறது பிடிக்கும். எனக்கு என் வீட்டுக்காக செய்யறது பிடிக்கும். நான் செல்ஃபிஷ் அப்படி இல்லைம்மா, நான் செல்ஃபிஷ். என் வீட்டுக்கு செய்யறது எனக்கு பிடிக்கும். அவங்களுக்காக செய்யணும், அவங்க சந்தோஷப்படணுன்றது வந்து அது ஒரு ஹேபிட், அவ்வளோதான். ஆனந்தம்மா உங்ககிட்ட பேசினது, உங்க கூட பழகிறது, எனக்கு இப்படி ஒரு நட்பை கொடுத்த மாலதிகாவுக்கும் நன்றி சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், எனக்கு இந்த அறிமுகங்கள் இங்கே இருக்கிற எல்லாரையுமே சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. நிச்சயமாக இன்னைக்கு நைட்டு நான் சொல்லும் போது தேங்க்யூ தான் சொல்லுவேன் அவங்க. அதே மாதிரி உங்கள் கடைக்கு பாக்கியஸ்ரீ வராங்க, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னைய
சின்னதாக அழகாக வழி நடத்திட்டு போகிறவங்க அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது. நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் சொன்னேன், நீங்கள் தான் என்னை வழி நடத்துறீங்க அப்படின்னு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலி பாக்கியஸ்ரீ நம்மளுக்கு வந்து வர்ற திங்கக்கிழமை வர்றாங்க. எனக்கு இது கூட எங்கள் அம்பாள் கொடுக்குற ஒரு இன்ட்ரோவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்கியஸ்ரீ வர்றாங்க, மற்றவங்கள மாதிரி நான் வந்து என்ன பேச போகிறோன்னு நான் கொஸ்டின் இல்லாமல் பர்சனலாக அவங்க கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க. உங்கள் மூலமாக எனக்கு வந்து பாக்கியஸ்ரீ வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கணும், மக்களுக்கு என்னெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத அந்த வேலை நானுமே திங்க் பண்ணுறதுக்கு இது ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். அவங்க அழகாக ஃப்ரீயாக சொல்கிறாங்க. நிறைய அட்வைஸ் வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க. பட் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறதா தெரில. எப்பவுமேம்மா ஃப்ரீயாக கிடைச்சாவே நம்ம மனுஷங்களோட எண்ணம் என்ன தெரியுமா, இதில் என்ன இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லினுக்கிறாங்க அப்படின்னு தான் வரும். அதுக்கு ஒரு காசு போட்டால் தான் ஓ இப்படியா அப்படின்னு அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கிறேன். நான் அவங்க வேல்யூ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவங்க எனக்கு ஃபோன் பண்ண உடனே நீங்கள் வரீங்க. அவங்க எந்த பந்தாவும் பேசலம்மா, நான் கால் பண்ணுறேன், விளக்கடையிலேருந்து பேசினேன்னு நான் நீங்கள் கூப்பிடலைன்னா கூட நான் அந்த வாரம் உங்கள் கடைக்கு வரணும்னு நினச்சேம்மா. எனக்கு விளக்கடை அவ்வளோ பிடிக்கும்னாங்களா, அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான். ஏன்னா எனக்கு வந்து அவங்க நம்பர் எடுத்து கொடுத்தது என்னோட அசிஸ்டண்ட்டு தம்பி தான் எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுத்தோடனே சரின்னு சொல்லிட்டு நானும் பேசிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோ பார்த்தா அவன் இவங்களை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ நல்ல உள்ளமாக இருந்தால் நீங்களும் அவங்கள பற்றி இவ்வளவு சொல்கிறீங்க. அவங்க பாம்பேல இருந்து இப்போ நம்ம இதுக்காக நைட்டு வராங்க. ஆமாம், 1ஆம் தேதி ஓகே சந்தோஷம். அவங்க இங்கேயும் வர்றாங்க. நம்ம விளக்கு கிடைக்கும் வந்து இங்கே உள்ள நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம். 2ஆம் தேதி வராங்க. ஆமாம், 2ஆம் தேதி இங்கே வர்றாங்க. 2ஆம் தேதி ஈவினிங் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். ஓ சரி சரி சரிம்மா. காலையில் இங்கே 10 மணிக்கு அவங்க வராங்க. எல்லாமே பேசிட்டேன். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். அதான் சொன்னேன், பாக்கியம்மா நீங்கள் உங்கள் பேர்லேயே பாக்கியம் இருக்குது. மேம் நாங்கள் அப்புறம் நீங்கள் எங்கள் அம்மா மாதிரின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மேம் எதுக்குமா, அதை தூக்கி போடுமா அப்படின்னேன். ஆமாம் அம்மான்னு நீங்கள் எங்கள் அம்மா மாதிரின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த மேம் வேண்டாம் தூக்கி போடுமா, நான் இவங்கள இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்ல அவங்கள நீங்கள்லாம் மீட் பண்ணுங்க. அதுவே அம்மா நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம். பாக்கியம். சந்தோஷமா. ஏன்னா இந்த விளக்கடைக்குள்ள வர்றது ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து திரும்ப திரும்ப வர்றதுக்கும் சரி, இங்கே இருக்கிறதுக்கும் சரி, அம்பாள் உத்தரவுனால தான் நடக்குது. இங்கே நான் நிறைய பேர் நாங்கள் விளக்கடைக்கு ஓனர்னு நினைக்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், டிஸ்கவுண்ட் நிறைய கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. அது எங்கள் வாராகி அம்பாள் தான். அவ சொல்றது தான் இங்க நடக்குது. அவ அனுமதி இல்லாம ஒரு அணு கூட அசையாதுன்றத எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க, வராகி அம்மன் பாருங்கன்னு. நான் அங்கே போனோம், இல்லைன்னா இங்கே சைதாப்பேட்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு பாஞ்சாலி அம்மனை போய் பார்த்துட்டு வந்தேன். அரும்பாக்கத்தில் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவை பார்த்துட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு என்னவோ நீ தான் கிடச்சிருக்கிற, உன்னை பார்க்க வந்தேன், நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்னு. நம்ம அப்படி தான் பேசுறது அவங்களோடலாம். நம்ம வந்து அப்படி அதெல்லாம் தாண்டியாச்சுமா. கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து, நான் ரொம்ப வயசானவங்களுக்கே என்ன சொல்வேன்னா, கோவிலுக்கு போகணுன்னெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. நீங்கள் போய் அங்கே வழுக்கி விழுந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பிரச்சனை. அதை விட அந்த அம்மா கூப்பிடுங்க, உட்காந்துக்குங்க ஒரு ரூமில் போய் சேரை போட்டு உட்காந்துன்னு, வாமா உன்னை பார்க்கணும் போல் இருக்குதுன்னு நீங்கள் கண்ணை மூடுங்க, அவங்க வந்து நிற்பாங்க. கண்டிப்பாக வருவாங்க. கண்டிப்பாக. எதுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, போகவே வேண்டாம், கூப்பிடுங்க, வருவாங்க பாருங்கள். ஏன்னா நம்ம போகிறோம், வழுக்கி இழுக்கி பிடிச்சிக்கணும், 4 பேர் பிடிச்சி கூப்பிட்டு போகணும், இந்த வேலையே வேண்டாம். கண்டிப்பாக. கொஞ்சம் வயசானாவே என்னை இந்த கோயில் கூட்டு போகல, அந்த கோயில் கூட்டு போக, எல்லா கோயிலில் இருக்கிற அம்மாவும் வருவாங்க, இங்கே வந்து நிற்பாங்க. இது நடக்குங்க, நடக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து ஃபோட்டோ பிடிச்சி காட்ட முடியாது. என் பக்கத்தில் வந்து நின்னாங்க, நான் பேசினேங்கிறத நான் எப்படி ஃபோட்டோ பிடிச்சி நான் ப்ரூஃப் பண்ண முடியும்? நம்பிக்கை தான். அதை விட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், சொல்லி பாருங்கள். அது நடக்கலைன்னு நான் கேட்டேங்க, நடக்கலைன்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. நான் மற்றவங்களுக்காகவே நான் கட்டம் போட்டு எழுதி நிற்பேன். எழுதி அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஆப்ரேஷன்லேயே சக்ஸஸ் ஆகி வந்தவங்களாம் இருக்காங்க. எனக்கு அப்படியே அவங்கள நான் பார்க்குறேன். ஷூட்டிங்கில் வந்து நிற்கிறாரு, அவருக்கு வந்து அப்படி ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவருக்கு, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுதுங்கன்ட்டு நான் உட்காந்து எழுதுறேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எழுத சொல்கிறேன். எழுதி
வந்துட்டாரு அவர். அடுத்த வருஷம் என் கூட ஷூட்டிங் வந்து நிற்கிறார். நான் அப்படியே பார்க்குறேன். அப்போ மேலே இருக்கிற ஆள் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு தான் தோணுது. உண்மைதான். இட் இஸ் ஹேப்பனிங். முழு நம்பிக்கை வைக்கணும், முழு நம்பிக்கை வைக்கணும். என்னை கார் டிரைவர் நல்லபடியாக கூப்பிட்டு போவார் நம்பி தானே ஏறுறோம். அப்போ டிரைவரையே நம்பும் போது மேலே இருக்கவங்கள நம்புறதுல என்னங்க? பா சரியான வார்த்தை. இல்லை நல்லபடியாக கூப்பிட்டு போவார்னு நினச்சி தான் நம்ம பின்னாடி உட்காந்து நம்ம பாட்டுக்கு யூடியூப்பை பார்த்துன்னு எப்படியே போயின்னு இருக்கிறோம். எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயின்னு இருக்கிறோமே. அப்போ மேலே இருக்கவங்க ஏன் பண்ண மாட்டாங்க? அப்பா அம்மாவை நம்புகிறோமா இல்லையா, அவ்வளோதான். வேறு யாரையும் விட்டுருங்க. அப்பா அம்மா நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட வாழுங்க. சந்தோஷமா. கோவமா பேசுறேன். இல்லம்மா அற்புதமான ஒரு தகவல் சொல்றேன். உண்மைதான். அப்பா அம்மாவை நம்புறீங்க இல்ல, அப்போ கண்டிப்பா செய்வாங்க. உலகத்தையே படைச்ச ஆண்டவனுக்கு தெரியாதா யாரை எங்க கூட? அதுக்கான தகுதியை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். நம்ம தான் சும்மா போட்டு உயிரை எடுக்கிறது போட்டு எனக்கு இது வேணும் வேணும், அதை சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும் சொன்னா கேட்க மாட்டோம். அதை வாங்கி கொடுத்து 2 தடவை அந்த ரஸ்னா கஸ்னா குடித்த உடனே இருமல் வந்தோடனே சொன்னேன்னா கேட்டியா வா, சிரப்பும் அவங்க தான் கொடுப்பாங்க. இரும்பல் சிரப்பும் அவங்க தான் கொடுக்கணும். நம்ம கேட்ட ரஸ்னாவையும் அவங்க தான் வாங்கி கொடுக்கணும். எல்லாமே அவங்கள நம்ம போட்டு உழுக்கிறது தான். அவங்க பொறுப்பில் விடுங்க, நம்ம நல்லா